ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2242வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடலை அனுபவிக்க இருக்கிறோம். அதற்கு அற்புதமான உரை வழங்கிய அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவரது வரலாற்றினை சுருக்கமாக இங்கே இன்றைக்கு அனுபவிக்கலாம். அவருடைய வாழ்வும் வைணவ பணியும் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழ் வைணவ வரலாற்றில் உபய வேதாந்த குரு பரம்பரையில் வியாக்கியான சக்கரவர்த்திகள் என்று போற்றப்படும் ஆச்சாரியர் பரம்பரையில் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் மிக முக்கியமானவர். திருமாமகள் கேள்வனான எம்பெருமானாலே மயர்வர மதிநிலம் அருளப் பெற்ற ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் சிறப்பு, திவ்ய பிரபந்தங்களின் சிறப்பு அதற்கு ஏற்பட்டுள்ள விரிவுரைகளால் வியாக்கியானங்களால் மேலும் மேலும் வளர்ந்தது. பிள்ளான், நஞ்சியர், நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர், அழகிய மணவாள பெருமாள் நாயனார், ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆகிய ஆச்சாரியர்கள் பலர் திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்கு தேனும் கண்ணலும் அமுதுமான வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள். இந்த ஆச்சாரியர்களுக்குள் நாயனாருக்கு தனி சிறப்பு உண்டு. 1-2 திவ்ய பிரபந்தங்களுக்கே நாயனார் வியாக்கியானம் அருளி செய்துள்ளார் என்றாலும் கூட மிக மிக விரிவான வியாக்கியானம் திருப்பாவைக்கு அருளி செய்த பெருமை அவர் ஒருவருக்கே உண்டு. திருக்குறுகை பிரான் பிள்ளான் திருவாய்மொழிக்கு அருளி செய்த வியாக்கியானம் 6000 படியாகும். ஆனால் நாயனாரோ திருப்பாவை 30 பாசுரங்களுக்கு மட்டுமே 6000 படி விரிவுரை அருளி செய்துள்ளார் என்பதை பார்க்கும்போது அவருடைய வியாக்கியானம் எவ்வளவு விரிவானது என்பதனை உணரலாம். ஒரு படி என்பது வியாக்கியானத்தில் ஒற்றெழுத்து நீங்களாக 32 எழுத்துக்கள் உடையதாகும். அப்படி 6000 படிகள், 6000 பெருக்கல் 32 ஒற்றெழுத்து நீங்களாக அவ்வளவு எழுத்துக்கள் அமைந்த வியாக்கியானத்தை தந்திருக்கிறார் 30 பாசுரங்களுக்கு என்பதுதான் சிறப்பாகும். மேலும் திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களை தவிர இரகசிய கிரந்த நூல்களும் நாயனார் அருளி செய்திருக்கிறார். அவற்றிலும் தம்முடைய சொற்களால் அன்றிக்கே முன்னோர் மொழிந்த அருளி செயல் சொற்களை கொண்டே அந்த நூல்களை அருளி செய்துள்ளமை சொல்லி விளக்குவதற்கு அரிதானது, புலனாகாதது என்பது போன்ற சிறப்புகளை பெற்றிருப்பது திண்ணம். உதாரணத்திற்கு தமது அருளிச்செயல் ரகசியம் என்ற நூலில் முழுக்க அருளிச்செயல் பிரபந்த திவ்ய பிரபந்த சொற்றொடர்களையே பயன்படுத்தி அருளியுள்ளமை காணலாம். நம்பிள்ளையின் காலத்திற்கு பிறகு வைணவ தத்துவங்களை எளிய தமிழிலும் ஆழமான தர்க்க ரீதியிலும் மக்களிடம் கொண்டு சேர்த்த பெருமை இவருக்கு உண்டு. பிள்ளை லோகாச்சாரியரின் தம்பியாகவும் வடக்கு திருவீதி பிள்ளையின் திருமகனாகவும் அவதரித்த இவர் மணிப்பிரவாள நடையில் மணிவகிடம் போன்ற நூல்களை வழங்கியிருக்கிறார். திவ்ய பிரபந்தங்களுக்கு உரைகளும் இரகசிய நூல்களும் அருளியவர் இவர் ஒருவரே எனலாம். இவருடைய உரைகளில் தத்துவ கருத்துக்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. திருவாய்மொழியின் பொருளை கூறும் ஆச்சாரிய ஹிருதயம், மாறன் மனம் என்னும் இரகசிய நூலையும், இரகசிய திரயத்தின் பொருள் விளக்கம், அருளிச்செயல் இரகசியம் ஆகிய நூல்களையும் அருளியுள்ளார். திருப்பாவை, அமலநாதிபிரான், கண்ணினுன் சிறு தாம்பு, பெரிய திருமடல் முதலிய பிரபந்தங்களுக்கு உரைகளும் அருளியிருக்கிறார். இவர் கிபி 13ஆம் நூற்றாண்டில் சுமார் 1242 எனலாம் திருவரங்கத்திலே அவதரித்தார். ஈட்டை பட்டோலை செய்த வடக்கு திருவீதி பிள்ளையின் திருக்குமாரரான அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வரலாறு யதீந்திர பிரவண பிரபாவம் என்ற நூலில் காணப்படுகிறது. ஒரு முறை வடக்கு திருவீதி பிள்ளையின் திருத்தாயார் அம்மி என்பவர் நம்பிள்ளையிடம் வந்து, என் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தேன், அவன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடவில்லை, குலம் தழைக்க ஒரு சந்ததி வேணும் என்று வருத்தத்துடன் கூறினாள். நம்பிள்ளையும் சிரித்தருளி, நீர் பெண்ணை நம்மிடத்தில் அழைத்து வாரும் என்று கூறினார். அப்படியே அவரும் அழைத்து வர நம்பிள்ளை நம்மை போல் இருக்கக்கூடிய பிள்ளையை பெறக்கடவாய் என்று ஆசீர்வாதம் பண்ணினார். பின்னர்
தம் சீடரான வடக்கு திருவீதி பிள்ளை அழைத்து, நாம் சொன்னதற்காக நீர் சம்சார வாழ்வில் ஈடுபடுமாறு கூறினார். 12ஆம் மாதத்திலே ஐப்பசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிள்ளை பிறக்க அப்பிள்ளைக்கு லோகாச்சாரியர் பிள்ளை என்று நம்பிள்ளையின் திருநாமத்தை இட்டனர் பெற்றோர். குழந்தைக்கு 1 வயது நிறைந்தவுடன் பெருமாளை சேவிக்க நம்பிள்ளை முதலான பெரியவர்களுடன் கோயிலுக்கு சென்றனர். நம்பெருமாளும் உகந்து தீர்த்தம், சடகோவர், சந்தனம், திருமாலை பிரசாதங்களும் பட்டு சிற்றாடையும் பிரசாதித்தருளி அர்ச்சகர் முகேன நம்பிள்ளையை பார்த்து, உம்மை போலே ஒரு பிள்ளை அருளினீரே, இனி நம்மை போல் ஒரு பிள்ளை அருளும் என்று நியமிக்க, அப்படியே நம்பிள்ளை அருளினால் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திரு அவதாரம் செய்தருளினார் என்பது கூறப்பட்டிருக்கிறது. இவர் இந்த நில உலகில் வாழ்ந்திருந்த காலம் 13ஆம் நூற்றாண்டு ஆகும். பிள்ளை உலகாசிரியரும் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் இணைத்தொட்டில் இட்டு வளர்ந்த இளைய பெருமாளும் பெருமாளும் போலேயும் நம்பி மூத்த பிரானையும் கிருஷ்ணனைப் போலேயும் இணைந்து வாழ்ந்திருந்தனர். இவரது தந்தை வடக்கு திருவீதி பிள்ளை நம்பிள்ளை ஈடு மகாத்மியத்தை தொகுத்தவர். இவரது அண்ணன் பிள்ளை லோகாச்சாரியர் வைணவத்தின் 18 ரகசிய நூல்களை அஷ்டாதச ரகசியம் அருளியவர். சிறுவயது முதலே ஆழ்ந்த அறிவும் பக்தி வைராக்கியமும் கொண்டவராக திகழ்ந்தார். தன் தமையனார் பிள்ளை லோகாச்சாரியரையே தனது மானசீக குருவாகவும் நிழலாகவும் கொண்டு வாழ்ந்தார். இருவரும் இணைந்து வைணவத்தின் தென்கலை மரபினை நிலைநாட்டினர். இவருடைய இலக்கிய பங்களிப்பு பற்றி பார்க்கலாம். வியாக்கியானங்கள் தான் இவருக்கு முக்கியமானவை ஆகும். வைணவமானது மிக மிக தொன்மை வாய்ந்த மதம் என்பது அனைவரும் அறிந்ததே. சங்க இலக்கியங்களான பரிபாடல் முதலான நூல்களில் வைணவ கோட்பாடுகள் மலிந்திருக்கின்றன. வேதத்தில் உரைக்கப்பட்டுள்ள பரம்பொருளான விஷ்ணுவையே பரம்பொருளாக கொண்டது வைணவ மதம். இப்பரம்பொருளை பற்றிய வேதாந்த கருத்துக்களை உள்ளடக்கி ஆழ்வார்கள் அருளி செய்த தேனினும் இனிய தமிழ் பாடல்கள் திராவிட வேதம் என்றும் திவ்ய பிரபந்தம் என்றும் போற்றப்படுகின்றன. ஆழ்வார்களுக்கு பின்னர் தோன்றிய ஆச்சாரியர்கள் பலரும் ஆழ்வார்களுடைய பாடல்களில் மிகவும் ஈடுபட்டு அவற்றை விளக்கி விரிவான உரைகளை வியாக்கியானங்களை அருளி செய்துள்ளனர். ஆழ்வார்கள் காலத்திற்கு பிறகு மறைந்து விட்டிருந்த திவ்ய பிரபந்தங்களை அரும்பாடுபட்டு மீட்டு தொகுத்தவர் நாதமுனிகள் என்னும் ஆச்சாரியர் ஆவார். இவருடைய காலம் தொடங்கி ராமானுஜர் காலம் வரையில் திவ்ய பிரபந்தங்களின் விளக்கங்கள் வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வந்தன. திவ்ய பிரபந்தங்களுக்கு முதலில் உரைகளை ஏடுபடுத்த செய்தவர் பகவத் ராமானுஜரே ஆவார். ராமானுஜருடைய கட்டளைப்படி திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்பவர் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழிக்கு 6000 படி என்னும் முறையை அருளினார். அதனைத் தொடர்ந்து பின்னர் திருவாய்மொழிக்கு நஞ்சியர் அருளி செய்த 9000 படி, பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த 24,000 படி, நம்பிள்ளை அருளியதை பட்டோலை கொண்டு வடக்கு திருவீதி பிள்ளை அருளிய ஈடு 36,000 படி, வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர் அருளி செய்த 12,000 படி ஆகிய உரைகள் தோன்றின. நஞ்சியர் திருவாய்மொழியை தவிர வேறு சில திவ்ய பிரபந்தங்களுக்கும் முதலில் உரை அருளியுள்ளார். பெரியவாச்சான் பிள்ளை 4000 திவ்ய பிரபந்தங்கள் அனைத்துக்கும் 24 பிரபந்தங்கள் அனைத்துக்கும் உரை அருளியுள்ளார். வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர் திருவாய்மொழி உரையை தவிர திருவிருத்தத்திற்கும் ஓர் உரை அருளி செய்திருக்கிறார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருப்பாவை, கண்ணினுன் சிறுத்தாம்பு, அமல்நாதிபிரான், பெரிய திருமடல் முதலிய திவ்ய பிரபந்தங்களுக்கு உரையருளி இருக்கிறார். நாயனார் திவ்ய பிரபந்த கருத்துக்களை விளக்கி ஆச்சாரிய ஹிருதயம், அருளிச்செயல் ரகசியம் ஆகிய 2 ரகசிய நூல்களையும் அருளி செய்திருக்கிறார். ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களுக்கு உரை எழுதுவதில் இவர் ஒரு தனி முத்திரையை பதித்தார். இவரது உரைகள் வெறும் சொற்பொருள் விளக்கமாக இல்லாமல் தத்துவ விசாரணைகளாக அமைந்தன. கண்ணினுன் சிறுத்தாம்பு உரை மதுர கவியாழ்வார் அருளி இந்த பிரபந்தத்திற்கு இவர் எழுதியிருக்கக்கூடிய உரை ஆச்சாரிய பக்தியின் உன்னதத்தை விளக்குகிறது. திருப்பாவைக்கு இவர் எழுதிய உரை அதன் உட்பொருளை சுவாபதேசம் மிக அழகாக வெளிப்படுத்துகிறது. அமலநாதிபிரானுக்கு இவர் அருளியிருக்கக்கூடிய உரை திருப்பாணாழ்வாரின் பாசுரங்களுக்கு
இவர் தந்த உரை எம்பெருமானின் திருமேனி அழகையும் சரணாகதி தத்துவத்தையும் இணைத்து பேசுகிறது. ஆச்சாரிய ஹிருதயம், அதாவது மாறன் மனம் என்பது நாயனாரின் மாபெரும் படைப்பு எனலாம். அழகிய மணவாள பெருமாள் நாயனாரின் புகழுக்கு காரணமாக அமைந்த நூல் இந்த ஆச்சாரிய ஹிருதயம். இது நம்மாழ்வாரின் திருவாய்மொழியின் சாரத்தை விளக்கும் இரகசிய நூலாகும். ஆழ்வாருடைய பெருமையையும் திருவாய்மொழியின் பெருமையையும் அதில் அருளி செய்யப்பட்ட உள்ளுரை பொருள்களையும் சிறப்பு பொருள்களையும் திருவாய்மொழியின் சாரமான பொருள்களையும் அதற்கமைந்த வியாக்கியானங்கள் மூலம் முழுவதும் அறிந்து கொள்ள முடியாமையால் அவற்றை தெரிவிக்க திருவுள்ளம் கொண்டு எவரும் எளிதில் நினைவில் கொள்ளலாம்படி நூற்பா வடிவிலே ஆச்சாரிய ஹிருதயம் என்ற நூலை நாயனார் அருளி செய்துள்ளார். இந்த நூலுக்கு ஸ்ரீ மணவாள மாமுனிகள் தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாக உரையிட்டு எங்கும் பரவச் செய்து யாவரும் பயனுறும்படி செய்தார். இந்த நூலின் சிறப்பு இது சூத்திர விடைவில் அமைந்திருக்கிறது. இதில் ஆழ்வாரின் மனக்கருத்தை ஹிருதயத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார் நாயனார். இது நாயனாரின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது என்று பார்த்தோம். நம்மாழ்வாரின் திருவாய்மொழியை ஒரு கடல் என்று கொண்டால் அதில் மூழ்கி எடுத்த முத்துக்களை கொண்டு கோர்த்த மாலையே இந்த நூல். இது சூத்திர வடிவத்தில் அமைந்திருக்கிறது. இந்த நூல் 4 பிரகரணங்களில் மொத்தம் 234 நூற்பாக்கள் கொண்டது. மிகச் சுருக்கமான வாக்கியங்களில் ஆழமான தத்துவங்களை நாயனார் இதில் அடக்கியுள்ளார். ஆச்சாரிய என்பது நம்மாழ்வாரையும், ஹிருதயம் என்பது அவருடைய திருவுள்ளத்தையும் குறிக்கும். அதாவது நம்மாழ்வார் எதனை தன் திருவுள்ளத்தில் கருதி பாசுரங்களை அருளினாரோ அதனை வெளிப்படுத்துவதே இந்நூலின் நோக்கமாகும். ஆக இது பொருள் பொதிந்த தலைப்பாக அமைந்திருக்கிறது. இவருடைய சமத்துவ பார்வை, ஆழ்வார் அந்தண குலத்தில் பிறக்கவில்லை என்றாலும் அவர் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றும் ஞானத்தால் உயர்ந்தவர் என்றும் நாயனார் இதில் நிலைநாட்டுகிறார். குலம் ஒன்றால் குறைவு இல்லை என்ற வைணவ செம்மையை இதில் காணலாம். 5 பொருள்கள், அதாவது அர்த்த பஞ்சகம், இறைவன், ஆன்மா, அடைய வேண்டிய இலக்கு, அடைவதற்கான வழி, தடைகள் ஆகிய 5 விஷயங்களை நம்மாழ்வார் பார்வையில் விளக்குகிறது இந்த நூல். சமூக புரட்சி, பிறப்பினால் உயர்வு தாழ்வு இல்லை என்பதையும், பக்தி உடையவர்களே உயர்ந்தவர்கள் என்பதையும் குலச்சிறப்பு என்னும் பகுதியில் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் நாயனார். இவருடைய மொழி நடை வடமொழி சொற்களும் தமிழ் சொற்களும் கலந்த மணிப்பிரவாள நடையில் இருந்தாலும் அதன் உட்பொருள் தேன் போன்றது. இந்த நூலின் பெருமை என்ன? இந்நூல் ஒப்புயர்வற்றது. அருமறை துணிந்த பொருள் முடிவை இன்சொல் அமுது ஒழுகுகின்ற தமிழினில் விளம்பி அருளிய சடகோபருக்கு ஒப்பு ஒருவர் உலகில் உளராயில் இந்த நூலுக்கும் ஒப்பு உலகில் உண்டு. இது உயர்வு நவிற்சி அல்ல. வடவேங்கடம் தென் குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகத்து இது போன்ற ஒரு நூல் இதுவரையிலும் தோன்றியதில்லை. இதனுடைய அருமை பெருமைகள் சொல்லில் அடங்கா என்று இந்த நூல் சிறப்பித்து கூறப்பட்டுகிறது. திவ்ய பிரபந்தங்களின் இரகசிய பொருள்களை விளக்கும் அருளி செயல் ரகசியம் இந்த நூலை இவர் அருளினார் என்று பார்த்தோம். இது ஆழ்வார் பாடல்களின் உள்ளர்த்தத்தை தெளிவுபடுத்துகிறது. அருளி செயல் ரகசியம் நூலில் முழுக்க அருளி செயல் திவ்ய பிரபந்த சொற்றொடர்களையே பயன்படுத்தி அருளியுள்ளமையும் நாம் அறிவோம். நாயனார் தமது படைப்புகளில் முக்கியமாக 3 தத்துவார்த்தங்களை வலியுறுத்துகிறார். 1 பகவத் விஷயம், இறைவனின் எல்லையற்ற கருணை. 2 ஆச்சாரிய அபிமானம், இறைவனை அடைவதற்கு ஆச்சாரியன் ஒருவரே சிறந்த வழி. 3 பாகவத அபசாரம் தவிர்த்தல், அடியவர்களுக்கு செய்யும் தீங்கு எம்பெருமானுக்கே செய்யும் தீங்காகும் என்பதில் உறுதியாக இருந்தார். அந்த காலத்திலேயே சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஆன்மீக ரீதியாக களைவதற்கு இவர் முயற்சி செய்தார். திருப்பாணாழ்வாரின் வரலாற்றையும் நம்மாழ்வாரின் பெருமையையும் முன்னிறுத்தி இறையருளுக்கு பிறப்போர் தடையல்ல என்பதை தர்க்க ரீதியாக நிரூபித்தார் நாயனார். இவருடைய இறுதி காலம் வரலாற்று ரீதியாக அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தனது தமையனார் பிள்ளை லோகாச்சாரியருக்கு முன்னரே திருநாடு அலங்கரித்தார். யதீந்திர பிரபாவம் நூலின்படி பிள்ளை லோகாச்சாரியரும் நாயனாரும் அதிவிரக்தராய் வாழ்ந்தருளுகின்ற காலத்திலே
நாயனார் சிறிது காலம் எழுந்தருளி இருந்து பரமபதத்தை அடைந்தருள பிள்ளைலோகாச்சாரியரும் மிகவும் வருந்தி நாயனார் திருமுடியை தன் மடியிலே வைத்து கொண்டு மா உடும்பை மண்ணு மணவாழ அண்ணலோடு சேமமுடன் வைகுந்தம் சென்ற கால் மாம் என்று தொட்டுரைத்த சொல்லும் துயம் தன்னில் ஆழ்பொருளும் எட்டெழுத்தும் இங்கு உரைப்பார் யார் என்று பல்வகையாலும் புலம்பி நாயனாருக்கு சரம கைங்கரியம் செய்து திரிவத்தியனம் நடத்தி அருளினார் என்பது இவரது இறுதி காலம் பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இந்த செய்யுளில் இருந்து இவர் இரகசிய திரயத்தின் பொருள்களை விவரிப்பதில் வல்லவராயிருந்தார் என்பது புலப்படுகிறது. பகவத்கீதையில் சொல்லப்பட்ட மாம் ஏகம் சரணம் ரஜ என்ற அந்த தொட்டுரைத்த சொல்லும் துவயம் என்றால் துவயத்தை துவயம் என்று சொல்கிறார். துவயம் தன்னில் ஆழ்பொருளும் எட்டெழுத்து மந்திரமும் இங்கு யார் விவரித்து சொல்வார்கள் என்று புலம்பினார் என்பது கூறப்படுகிறது. நாயனாருடைய வரலாறு வேறு எந்த நூலிலும் கூறப்படவில்லை. ஆதலால் அவருடைய வாழ்க்கை பற்றி நாம் இவ்வளவே அறிந்து கொள்ள முடிகிறது. நிறைவாக அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இல்லறத்தை ஏற்காமல் துறவரம் பூண்டு வைணவத்திற்கே தொண்டு செய்து தம் வாழ்வை அர்ப்பணித்தார். இவரது உரைகள் இன்று வரை வைணவ காலட்சேபங்களுக்கு அடிப்படை ஆதாரமாக விளங்குகின்றன. பிள்ளைலோகாச்சாரியர் தத்துவங்களை சுருக்கமாக சொல்ல நாயனார் அவற்றை விரிவான இலக்கிய நயத்துடன் விளக்கி வைணவ பெயரை தலைக்கச் செய்தார். திருமாமகள் கேள்வனான எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார்கள் திவ்ய சூரிகள் என்றும் அவர்கள் எம்பெருமானிடம் ஈடுபட்டு அருளி செய்த பாசுரங்கள் திவ்ய பிரபந்தம் என்றும் அந்த பாசுரங்களில் மங்களாசாசனம் செய்ய பெற்ற திருத்தலங்கள் திவ்ய தேசங்கள் என்றும் வழங்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட திவ்ய திரயத்தாலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமே பொலிவு பெற்று விளங்குகிறது. அழகிய மணவாள பெருமாள் நாயனாரின் அருளிச் செயல்கள் அந்த மகுடத்திலே ரத்தினங்கள் போல் விளங்குகின்றன என்றால் அது மிகையாகாது. இந்த அளவிலே இந்த அழகிய மணவாள பெருமாள் நாயனார் பற்றிய ஒரு அறிமுக வரலாறு பற்றிய ஒரு சிறு உரையை நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பகுதியிலே சந்திக்கலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்க தெம்பெருமான் நம்பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.